ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது என்னோட ஃபஸ்ட்டு மைக்கு. என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க, எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா, நான் என் லைஃப்பில் சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறான், ஒரு பொண்ணு 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க, ரிட்டன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது.